சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் திருமண நன்னாள் குறிக்கப்பட்டது. இறைவன் இறைவியோட திருமணத்தை காண 30 முக்கோடி தேவர்களும் துறவியரும் மக்களும் திரள் திரளாக இமயமலைக்கு வர வடபக்கத்தின் எடை கூடி வடபகுதி தாழத் தொடங்கியது, தென்பகுதி உயரத் தொடங்கியது. ஐயோ, இப்படி நடந்தால் உலகம் அழிந்துவிடுமே அப்படின்னு எல்லாரும் கலங்கி சிவபெருமான் கிட்ட முறையிட சிவபெருமான் அங்கிருந்த அகத்திய முனிவரை அழைச்சார். நீர் இங்கிருந்து தென்னாட்டிற்கு செல்லும். நீர் அங்கு சென்றால் உலகம் சமநிலைப்படும். உம்முடைய தவ ஆற்றல் இங்குடைய எல்லோரின் வலிமைக்கும் ஈடானது அப்படின்னு சொல்ல, ஐயனே, உங்கள் திருமணத்தை காண்பதே என் வாழ்வின் பெரிய பேராக நினைக்கிறேன். அதை இழந்து என்னை தென்னாடு செல்ல சொல்கிறீர்களே, இது தகுமான அகத்தியர் கேட்டார். அதற்கு சிவபெருமான், நீர் எங்கிருக்கிறீரோ அங்கிருந்தே என்னுடைய திருமணத்தை காணலாம்னு வாக்கு கொடுக்க இறைவனின் கட்டளையை ஏற்று அகத்தியர் தென்னாடாம் தமிழ்நாடு வந்து பொதிகை மலையில் தங்கியதா சொல்லப்படுது.